கணம்புள்ள நாயனார் வளவெள்ளாற்றுக்கு அருகில் சிவபக்தியில் சிறந்தவரும் பெரும் செல்வந்தராக இருந்தவர் தான் கணம்புள்ள நாயனார். செல்வம் பெற்றதோட பயனை சிவ ஆலயத்தில் இருக்கிற திருவிளக்குகளெல்லாம் ஏற்றி வழிபடுவது தான் மிக சிறந்தது அப்படின்னு நினைச்சாரு. காலங்கள் சென்றன, இவர் வறுமை நிலையை அடைகிறாரு. சிதம்பரத்தை அடைந்து சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளையெல்லாம் விற்று அங்கே இருக்கிற திருப்புலீச்சுவரம் அப்படிங்கிற ஆலயத்திற்கு திருவிளக்கை ஏற்றாரு. இப்படியா செல்ற நாளில் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளையெல்லாம் விற்ற பிறகும் அவருக்கு திருவிளக்கு ஏற்றுவதற்கு பொருள் இல்லாத காரணத்தினால கணம் புல்லுகளையெல்லாம் அறிந்து கொண்டு வந்து அதனை விற்று நெய் வாங்கி திருவிளக்கை ஏற்றாரு. அதனால தான் அவருக்கு கணம்புள்ள நாயனார்னு பேர். ஒரு நாள் அவர் கொண்டு வந்த புல்லானது வியாபாரமே ஆகலை. அதனால தன்னுடைய பணி தவறிடுமோன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த புல்லையை வைத்து விளக்கை ஏற்றாரு. இரவு முழுவதும் எரிவதற்கு அந்த புல் போதாத காரணத்தினால தன்னுடைய தலைமுடியை வைத்து எரிக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் கருணை செய்து கணம்புள்ள நாயனார்